கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லியில் பேரணியில் ஈடுபட்டார்கள். நாடாளுமன்றம் நோக்கி சென்றவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். தடுப்புகளை மீறிச் செல்ல முயன்றவர்களை தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் தடியடியாக உருமாறியிருக்கிறது. தடி அடியையும் பொருட்படுத்தாமல் முன்னேறிச் செல்ல முயற்சி செய்தவர்களையும் போலீசார் அடித்து விரட்டியிருக்கிறார்கள். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் பேரணியை ஒட்டி டெல்லியில் போலீசாரும் துணை ராணுவ படையும் இணைந்து பாதுகாப்பில் ஈடுபட்டனர். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் பேரணியில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தற்போது வரை அந்த பதற்றம் குறையாமல் தான் டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என்பது இருக்கின்றது. ஏனென்றால் ஜனதா காக்ரோச் கட்சியினர் தற்பொழுது டெல்லியின் பல்வேறு இடங்களிலும் நாடாளுமன்றத்தை நோக்கி வரக்கூடிய அந்த முக்கியமான வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் முடிந்தவரை அவர்களை தடுக்க முற்படுகிறார்கள். ஆனாலும் கூட கூட்டம் அதிகரித்து வரக்கூடிய காரணத்தினால் தற்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. எந்த பகுதி வழியாகவும் அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி வளைக்காத வண்ணம் காவல்துறையினர் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட மிகப்பெரிய ஒரு பதற்றம் என்பது இருக்கின்றது. தடியடி என்பதும் நடத்தப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு யாரும் குழுமக்கூடாது என்பதற்காக நாடாளுமன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான மெட்ரோ நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தொடர்ச்சியாக ஆட்கள் குவிந்து கொண்டே இருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடியும் தற்பொழுது ஊடகங்களிடம் பேசி இருக்கின்றார். அமைதியான முறையில் அனைத்து விதமான விவாதங்களும் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டை அவர் கூறியிருக்கின்றார். ஆனாலும் பெரும் பதற்றம் என்பது நீடித்து வருவதை பார்க்க முடிகின்றது. ரஞ்சித், கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லியில் பேரணியில் ஈடுபட்டார்கள். நாடாளுமன்றம் நோக்கி சென்றவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். தடுப்புகளை மீறிச் செல்ல முயன்றவர்களை தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் தடியடியாக உருமாறி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். நாடாளுமன்றத்திலே மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் நாடாளுமன்றத்தை நோக்கி நாங்கள் அணிவகுப்பு போராட்டம் நடத்துவோம் என்ற ஒரு அறிவிப்பினை ஏற்கனவே கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்றைக்கு மழைக்கால கூட்டத்தொடருக்காக டெல்லி மாநகர் முழுவதும் வழக்கத்தை காட்டிலும் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. அனைத்து வாகனங்களும் சோதிக்கப்பட்டு அதில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகுதான் காவல்துறையினர் அந்த பகுதியில் அனுமதித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி செல்ல முயன்றதன் காரணமாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை சார்ந்த இளைஞர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டிருக்கின்றது. தடுப்புகளை மீறி செல்ல முயன்றவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கே நாடாளுமன்ற பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறையினர் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து அவர்களை வெளியேற்றி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய பேரணியை ஒட்டி டெல்லியிலே துணை ராணுவ படையினரும் காவல்துறையினரோடு இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த நிலையில் நீட் தேர்வு, வினாத்தாள் கசிவு உள்ளிட்டவற்றையெல்லாம் காரணம் காட்டி ஏராளமான இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் இந்த பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் மேலும் அவர்கள் தங்களுடைய பலத்தை அதிகரித்துக் கொள்ளும் விதமாக கூடுதலான இளைஞர்களை கவர்ந்துவிடக் கூடாது என்பதன் காரணமாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் டெல்லியில் இணையதள சேவை துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஏதேனும் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை பதிவு செய்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு உள்ளிட்டவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு டெல்லி காவல்துறை அறிவுறுத்தல்படி இணையதள சேவை துண்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.